இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பெரிய ரவுடி வந்து மோசமா நடந்துக்க அது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஏரியாவோட டானும் அங்க வந்து அந்த ரவுடியை செம்மையா அடிச்சு போட்டு போயிடுவாரு. அப்ப அங்க வந்து ஹீரோயின் பாக்கி தர வேண்டியது இருக்குன்னு கெத்த அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு போவ. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து ஹீரோயினை மாட்டியோட லேடியோ செம்மையா பயந்துருவா. அடுத்த நாளே அந்த லேடியும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட அங்க வந்து ஹீரோயினும் அவ வச்சிருந்த நகையெல்லாம் எடுத்து அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணுங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுங்களுமே ஹீரோயின் கிட்ட வந்து இதுக்கு மேல நீ தான் இந்த இடத்தையும் எங்களையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஒத்துக்குவா. தென் கொஞ்ச நாள்ல அந்த ஏரியாவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் வர ஹீரோயின் மறுபடியும் அந்த ஏரியாவோட கேங்ஸ்டர் கிட்ட போய் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன், உங்களோட முழு சப்போர்ட்டும் எனக்கு வேணும்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுவாரு. இதுக்கு நடுவுல தேர்தல் ஆப்போசிட்ல நிக்கிறோம் போலீஸ் எல்லாம் விட்டு மிரட்டி ஹீரோயினே வந்து வாபஸ் வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஹீரோயினும் ஒத்துக்கவே மாட்டா. இதனால அவன் நேர்லயே வந்து மிரட்ட எதுக்கும் பயப்படாத நம்ம ஹீரோயினா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு கெத்தா சொல்ல பார்த்தா ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த தேர்தலில் ஜெயிச்சு ஊருக்கு நிறைய நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ ஒரு நாள் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஏரியாவோட கேங்ஸ்டரை மீட் பண்ணி எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இந்த மோசமான ஏரியாவும் இருக்கு, அதனால படிக்கிற பசங்களும் கேட்டு போறாங்க, சோ இந்த ஏரியாவை கொஞ்சம் காலி பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்க இதை கேட்ட பசக்கும் நல்லாவே தெரியும் இந்த பயபிள்ளைங்க அந்த இடத்த இடிச்சுட்டு அந்த இடத்துல அபார்ட்மெண்ட்டா கட்ட போறானுங்கன்னு சொல்லிட்டு அதனாலே அவனுங்களை அடிச்சு சேர்த்துட்டு ஹீரோயின் கிட்ட உன் இடத்த பிடிக்க நிறைய பேர் வருவானுங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவாரு.